என்னங்க இந்த முத்து மீனா வாழ்க்கையில கஷ்டம் மட்டும்தான் வருமா? சந்தோஷம் எப்பதாங்க வரும்? அவங்களுக்கும் ஒரு காலம் எப்பதாங்க வரும்? அப்படிதாங்க போய்க்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா அருணோட அம்மா உயிர் போயிருக்கா. அந்த பக்கத்து பார்த்தா உயிருக்கு உயிரான நண்பன் ஜெயில்ல இருக்கான். அதே டைம் முத்துக்கு என்ன பண்றது? யாருக்கு சப்போர்ட் பண்றது தெரியாம நின்னுட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரவி பிரச்சனை ஒரு சைடு போய்க்கிட்டு இருக்கு. ஒரு வழியா மீனாக்கு ஒரு ஃபோன் வருது. அத பார்த்தீங்கன்னா சுருதி வந்து சொல்றாங்க, "எங்க அப்பா தான் எல்லாமே பண்ணாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, உண்மை தெரிஞ்சோனே மொத்த குடும்பமா அமைதியா இருக்காங்க. விஜயா தலைகீழா குதிச்சாங்க முத்து பண்ண தப்புக்கு. இப்ப அவங்க எந்த இதுவும் பேசாம சைலண்ட்டா போயிர்றாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, அதே டைம் நம்ம செல்வத்தோட ஒய்ஃபும் அவங்க குழந்தையும் வராங்க. வந்து "அண்ணன் உங்கள நம்பி தானே இருக்கோம். அவர் இல்லைன்னா என் குடும்பமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, முத்துவுக்கு அருண் சைடு நிக்கிறதா, செல்வம் சைடு நிக்கிறதான்னு ஒரே குழப்பமா நிக்கிறாருங்க. அதே பார்த்தீங்கன்னா, செல்வம் வந்து முத்தோட உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டு வேற. கண்டிப்பா அவர் செல்வ பக்கம் நின்று தான் ஆகணும். அதே டைம் மீனாட்ட கேட்குறாங்க, "நான் என்னதான் பண்றது? யார் பக்கத்து நிற்கிறது?" உடனே மீனா சொல்றாங்க, "உங்களுக்கு எது நியாயம், எது சரின்னு படுதோ அது பக்கத்து நில்லுங்கங்க" அப்படி சொல்றாங்க. அதே டைம் முத்துவோட அப்பா சொல்றாரு, "செல்வம் ஒன்றும் தெரிஞ்சு பண்ணலடா" அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. "தெரியாம தானே நடந்துச்சு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டைம் மீனாவும் முத்துவும் பேசுறாங்க. எப்படியாவது ஒரு வக்கீல பார்க்கணும். நம்ம மனோஜுக்கு டைவர்ஸ் கேஸ் பண்றவங்களையே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நம்ம செல்வத்தை பற்றி பேச போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வக்கீலோட அம்மாவோட ஹஸ்பண்டு கை உடஞ்சி போய் வராருங்க. "என்னடி தங்கம் என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? எப்போதாம்மா சரியாகும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் விட்டுருக்காங்க. "இப்படி கை உடஞ்சிருந்தா எப்போ தான் சமைப்பீங்க?" அப்படிங்கிற மாதிரி தாங்க அவங்க கேட்ட முத்துக்கு ஒரே ரியாக்ஷன். மீனா பக்கத்து போன மணிக்கு முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாங்க.